எவ்ரிபடி சேவ் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஃபியூச்சருக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு. ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, சம்பளம் வந்த உடனே ரெண்ட்டு, க்ரோசரி, இஎம்ஐ, பில்ஸு, ஸ்கூல் ஃபீஸு, மற்ற செலவுகள் அப்படின்னு நிறையவே போயிடும். இதில் எங்கே நான் சேமிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தென் டெஃபினெட்லி திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. எப்படி இந்த மாதத்தை நான் கடன் இல்லாமல் ஓட்டுறது, எமர்ஜென்சி வந்தால் எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் நிறையா பேருக்கு இருக்கும். அப்படி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா தென் திஸ் வீடியோ உங்களுக்கு ஐ ஓப்பனராக இருக்கும். வெல்கம் பேக் டு காஃபி டேபிள் டாக்ஸ். இது மணி ஸ்மார்ட் சீரீஸ். அண்ட் இந்த சீரீஸில் ஐ எம் ஷேரிங் ஹேபிட்ஸ், மைண்ட் செட் ஷிஃப்ட்ஸ், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் இது மூலமாக ஒரு உமனாக எப்படி நம்ம ஃபினான்ஷியலி அவேராக இருக்கலாம், அட் த சேம் டைம் நம்ம ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை எப்படி செக்யூர் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் அண்ட் விலைவாசி ரொம்ப ஹையாக இருக்கிறதுனாலையும், நம்ம சம்பளம் அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் இல்லை அப்படின்றனாலையும் நம்ம வீட்டை நடத்துறது, அதாவது சர்வைவ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. உண்மையை சொல்லணும்னா நிறைய பேரால் சேவிங்ஸ் பண்ண முடியல. நம்ம மற்றவங்க மாதிரி இல்லையே, மற்றவங்க மாதிரி சேவ் பண்ண நமக்கு தெரியலையே, நம்ம ஒரு வேளை ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறோமோ அப்படின்ற எண்ணமுமே lots of people have. சரி, வருது போது and we're all hoping nothing bad should happen. ஏன்னா ஒரு சின்ன பைக் ரிப்பேரோ ஒரு எமர்ஜென்சியோ டோட்டலாக அந்த மந்த்தை கொலாப்ஸ் பண்ணிடும். Don't be harsh on yourself because you're doing the best of what you can. Trust me, I know people லட்சக்கணக்கில் சம்பாரிச்சோம் மாத கடைசியில் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப ஆவரேஜான சேலரி வச்சுமே ஓரளவுக்கு நல்ல வெல்த் கிரியேட் பண்ணி கடன் இல்லாமல் வாழ்கிற ஃபேமிலிஸையும் நான் பார்த்துருக்கேன். ப்ராப்ளம் எப்போவுமே இன்கம் கிடையாது, ப்ராப்ளம் பீப்புளோட பிஹேவியர் தான். எவ்வளோ தான் இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் சில ஹேபிட்ஸ் நம்ம கிட்ட இருந்து மாறலை, ஒரு புது ஹேபிட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணல அப்படின்னா நம்ம அதே சைக்கிள்குள்ளே தான் சுற்றிட்டே இருப்போம். எனக்கு இப்போ 38 வயசாச்சு. அண்ட் இந்த 38 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டது ஒரு முக்கியமான பாடம் என்னென்னா, நமக்கு கடன் இருந்துச்சுன்னா நம்ம வருமானத்தை விட ரொம்ப கீழே வாழணும். அண்ட் கடனே இல்லைன்னா வருமானத்துக்குள்ளே வாழணும். பிகாஸ் அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் தான் நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ண முடியும், ஒரு வெல்த் கிரியேட் பண்ண முடியும், ஒரு கடனை கட்ட முடியும், நிம்மதியாகவும் வாழ முடியும். நான் சொல்ல போகிற நெக்ஸ்ட் பாயிண்ட்டை லாட் ஆஃப் பீப்புள் மிஸ்ட் அண்ட் நானுமே அதில் லேட்டு தான். ட்ராக்கிங் யோர் எக்ஸ்பென்ஸ். பிகாஸ் மணி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, மணி எங்கே தான் போகுது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சின்ன விஷயத்தை கூட ட்ராக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு நம்ம வெளியில் ஒரு டீ குடிக்கிறோம், ஒரு 10 ரூபா டீ, 10 ரூபா டீலாம் நிற்கல, 10 ரூபா டீக்கு நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா 30 நாளில் நம்ம 300 ரூபா செலவு பண்ணியிருப்போம். அந்த டீயோடு நிற்காது. ஒரு நாள் ஒரு வடை சாப்பிட்ருப்போம், ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்துருப்போம், அப்படின்னு ஒரு நாளும் அதை கூட்டிகிட்டே இருக்கும். அப்படி நம்ம பார்த்தா கூட ஒரு நாளைக்கு 30 ரூபா அப்படின்னு வச்சா கூட 30 × 30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 ரூபா, 1000 ரூபா ஜஸ்ட்டு டீ குடிக்கிறதுனாலே செலவாயிடும். ஸோ இதுதான் நம்ம ட்ராக் பண்ணணும். இதான் நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னாலே எந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், எந்த இடத்த நம்ம பெட்டராக பண்ணலாம், இதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எண்ணமும் நமக்கு தெளிவாக வரும். இந்த மாதிரி விஷயத்தை பற்றி நிறையா நான் சேவிங்ஸ் ரிலேட்டட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். அப்போது லைட்டாக பட்ஜெட் பிரச்சனை இருந்தனால அவங்க நடக்க இருந்த செலிப்ரேஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு நிறைய விஷயத்தை அவங்க பண்ணவே இல்லை. தட் டைம் ஐ ரியலைஸ்ட் அவ்வளோ பெரிய கம்பெனிலேயே இதெல்லாம் பண்ணுறாங்க, நம்ம வீட்டில் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறதில்ல. என்ன தான் நமக்கு பிரச்சனை இருந்தாலும் சில செலிப்ரேஷன்ஸோ சில வெக்கேஷன்ஸோ இல்லை ஏதாவது ஒரு விஷயமோ நம்ம ஆசைக்கு இல்லை குழந்தைக்கு நான் தான் சம்பாதிக்கிறேன்ல, இது கூட நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சில நேரம் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணாலே நம்மளால் புது கடன் வாங்காமல் தப்பிச்சிடலாம். இந்த புது கடன் அப்படின்றது கடனோட நிற்காது, அதில் வட்டியும் வரும், அந்த வட்டிக்கும் நம்ம சேர்த்து உழைக்கணும். ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு காஸ்ட் கட்டிங் அப்படின்ற ஒன்றை வீட்லேயும் பயன்படுத்துங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா, இந்த வீட்டில் இந்த மாதம் நீங்கள் நார்மலாக வீடு நடந்துகிட்டே இருக்குது, அப்போது திடீர்னு ஒரு செலவு வந்துச்சு, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்லை ஒரு வெஹிக்கிள் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு வைங்களேன். அப்போ நீங்கள் அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா ஒரு 2000 3000 செலவு பண்ணிட்டீங்க. அப்படி நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்கள் வெளியில் சாப்பிட்றதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவான விஷயத்தை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஜீரோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம். நீங்கள் ஒரு 2 தடவை 3 தடவை வெளியில் சாப்பிட்றீங்கன்னா ஒரு தடவை சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஒரு வாரம் படத்துக்கு போகிறீங்கன்னா மாதத்தில் ஒரு தடவை படத்துக்கு போகலாம். இல்லை அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு பீச்சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு கம்மியாக இருக்கிற இடத்துக்கு நம்ம போகலாம். ஸோ இதை தான் காஸ்ட் கட்டிங் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் அகெயின் ஐ வாண்டட் டு சே திஸ் இன் த வீடியோ. நிச்சயமாக எக்ஸைட்டிங்காக இருக்காது, வீட்டில் இதை சொல்கிறப்ப நிறைய பேருக்கு பிடிக்காது, குழந்தைங்க கோவப்படுவாங்க. பட் ட்ரஸ்ட் மீ, அவங்க ஒரு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அதை ரியலைஸ் பண்ணுவாங்க, ஏன் இதை பண்ணாங்க அப்படின்றது ரியலைஸ் பண்ணுவாங்க, அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஃப்யூச்சருக்காக தான் நம்ம ஓடிட்டுருக்குறோம். கரண்ட்டில் இருக்கிற விஷயங்கள் நமக்கு முக்கியம்தான், பட் அட் த சேம் டைம் எது தேவை எது அனாவசியம் அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கணும்.
ஃபன்னியான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு 5000 எக்ஸ்ட்ரா கூட இருந்துச்சுன்னா எனக்கு இந்த செலவே இருக்காது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த 5000 நமக்கு சம்பளமாவோ இல்லை ஏதாவது ஒரு இன்க்ரிமெண்ட் மூலமாக நமக்கு கிடைக்குதுன்னு வைங்களேன், அந்த 5000த்துக்கும் நம்மளுக்கு ஒரு பிளான் இருக்கும். இதுக்கு பேர் தான் லைஃப் ஸ்டைல் க்ரீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன தான் நம்ம சேவ் பண்ணுறது, நம்மளுக்கு சேவ் பண்ண ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அந்த எண்ணம் மாறணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த புது இஎம்ஐ வாங்குறது, சம்பளம் வந்த உடனே டபால்னு 100 ஒரு இஎம்ஐயை போடுறது அப்படின்னு இல்லாமல் இருக்கிறத வச்சு பழக கற்றுக்கணும். சம்பளம் பத்தலை அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இந்த இஎம்ஐ ட்ராப்புக்குள்ளே நிச்சயமாக சிக்கியிருப்போம். ஏன்னா இஎம்ஐ அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாதம் 2000 இதில் நான் கட்டினேன்னா எனக்கு 12 மாதத்தில் ஒரு ஃபோன் கிடச்சிரும் அப்படின்னு. சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஃபோன் வேணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 20,000 ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா நீங்கள் மாதம் 2000 நீங்கள் வந்து ஒரு ஆர்டியோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா 12 மாதத்தில் உங்களுக்கு 24,000 வந்துடும். அப்படி இருக்கிறப்போ இந்த ஃபோனோட விலை இன்றைக்கி 20,000 இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து அதை சேர்த்து முடிக்கிறப்ப அந்த 20,000 ஃபோன் நிச்சயமாக ஒரு 15,000 வந்துடும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் சேர்த்து வச்ச அமௌண்ட்லேயே அந்த ஃபோனை வாங்கிக்க முடியும். அதை தாண்டி நம்ம இன்கேஸ் நம்ம வந்து இஎம்ஐ போட்டு வாங்குகிறோன்னா இஎம்ஐ முடிகிறப்போ உங்கள் ஃபோனோட வேல்யூ 15,000 தான் இருக்கும். இதனால் உங்களுக்கு லாஸ் தான். முக்கியமாக இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்களை இஎம்ஐ போட்டு வாங்குறப்போ அது ஒரு பெரிய லாஸாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வச்சு வாங்குங்க. அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டாவது சேர்த்து வச்சு மிச்ச அமௌண்ட்டுக்கு இஎம்ஐ போடுங்க. மொத்தமாக இஎம்ஐ போட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்க உங்களுக்கு சம்பளம் பத்தவே பத்தாது. முக்கியமான மார்க்கெட்டிங் ட்ராப்ஸ். நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2,000 கூப்பன் கிடைக்கும். அதை நீங்கள் அடுத்த மாதம் வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 20% ₹20 லாபம் கிடைக்கும். ஒன்று வாங்கினீங்கன்னா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு நிறையா ட்ராப்ஸ் வந்து இருக்கும். இப்படி தான் மார்க்கெட்டிங் வேலை செய்யும். நம்ம வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். இந்த 1000 செலவு பண்ணி 200 சேவ் பண்ண போகிறோமா, இல்லை இந்த 800 போதும் நான் சேவ் பண்ணது அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் இருக்க போகிறோமா அப்படின்றத பார்க்கணும். எப்போவுமே ஒரு ஆஃபர் உங்கள் கண்ணை உறுத்துதுன்னா இது ஆஃபர் இல்லாட்டி நான் வாங்குவேனான்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி நீங்கள் ஆஃபர் இல்லாட்டி நீங்கள் வாங்க மாட்டீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லை, அந்த பொருள் உங்கள் பட்ஜெட்லேயும் இல்லை, அது உங்களோட அனாவசிய செலவு which is going to damage your money. நீங்கள் ஹார்ட் ஏர்ன் பண்ண மணியை டேமேஜ் பண்ண போகுது அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. நம்மளோட பேரண்ட்ஸோட ஜென்ரேஷன் இதை பண்ணாங்க, ஆனால் நம்ம பண்ணவே இல்லை. என்ன தெரியுமா? ரிப்பேர் பிஃபோர் ரீப்ளேஸ். நிறைய பேர் சின்னதாக ஒரு ரிப்பேர் வந்த அடுத்த நிமிஷமே அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம். ஏன்னா இதை ரிப்பேர் பண்ணுற செலவு அலைச்சலுக்கு நான் புதுசே வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு நினைப்போம். பட் அப்படி கிடையாது. நம்மளோட மைண்ட் செட் தான், நம்மளோட ஹேபிட் தான். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளால் ரிப்பேர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா லெட்ஸ் டூ இட். அப்படி பண்ணுறப்போ நமக்கு பெருசாக செலவு வராது. அட் த சேம் டைம் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபமாகவும் இருக்கும். ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறதோ இல்லை செகண்ட் ஹேண்டில் பொருள் வாங்கி யூஸ் பண்ணுறதோ எந்த விதத்துலையுமே தப்பு கிடையாது. அது ரொம்பவே நார்மலான ஒரு விஷயந்தான். எப்போவுமே லைஃப்பில் பிரச்சனை வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்த்து வராது. அது டபால்னு வரும். ஒரு பைக் ரிப்பேராக இருக்கலாம், ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், திடீர்னு ஒரு ஃபீஸு அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயம் வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணாமல் நம்ம பிளான்லே இல்லாமல் வரும். அப்படி நம்மளுக்கு பிளான்லே இல்லாத ஒரு விஷயம் நடக்கிறப்போ நம்ம பண்ணக்கூடிய விஷயம் கடன் வாங்குறது, கைமாற்ற வாங்குறது, இஎம்ஐ வாங்குறது. இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னாடி எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்ற ஒன்றை க்ரியேட் பண்ணணும். லாட் ஆஃப் பீப்புள் திங்க் எமர்ஜென்சி ஃபண்டுனா வேலை போனாதான், இல்லை ஒரு பெருசாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான். அப்படி கிடையாது. எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது இந்த மாதிரியான செலவு, அதாவது நம்ம பட்ஜெட்லேயே இல்லாத ஒரு செலவு வரும் இல்லையா, அந்த செலவை ஹேண்டில் பண்ணுறது தான் எமர்ஜென்சி ஃபண்ட். முடிஞ்ச அளவுக்கு அதை சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அமௌண்ட்டு இல்லாமல் தான் நம்ம எப்போவுமே கடன் வாங்குகிறோம். ஸோ நம்ம எவ்வளோ கடன் வாங்குகிறோம் அப்படின்றத யோசித்து வச்சு அந்த அமௌண்ட்டை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணிங்கன்னா கடன் வாங்காமல் நம்ம இருக்கலாம். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது நம்ம சேர்க்குறனால நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்துருவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்மளோட எமர்ஜென்சி பொறுத்து தான் அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு அமௌண்ட்டு கேஷாக நம்ம வீட்டில் பேங்க்கில் இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு பதட்டம் இல்லாமல் இருக்கும். ஸோ திங்க் தட். எமர்ஜென்சி ஃபண்ட் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் அதை பற்றி அப்லோட் பண்ணுறேன். பணம் இருந்தால் தான் சந்தோஷம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. சந்தோஷன்றது சின்ன சின்ன விஷயத்துலேயும் இருக்கும். பட் பணம்ன்றது அவசியம்தான். நான் பணம்லாம் அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். மணி இஸ் ரிக்வயர்ட். பட் உங்களோட சந்தோஷத்துக்கு பணம் தான் வேணும் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயம் வந்து நம்மளை வாங்க வைக்க தான் ட்ரை பண்ணும்.
ஒரு ஆர்கனைஸ்டு கிச்சன் பார்க்கும்போதோ, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு பார்க்கும்போதோ, இல்லை ஏதோ ஒரு இடத்துல போய் சாப்பிட்றாங்க, இல்லை ஒரு வெக்கேஷன் போகிறாங்க, ஒரு பைக் வச்சுருக்காங்க, ஃபோன் வச்சுருக்காங்க, கார் வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயங்களை காட்டுறதுக்கு தான் சோஷியல் மீடியா. அதோட வேலையே அதுதான். அப்படி இருக்கிறப்போ அது நமக்கு வேணும் ஆர் அதுக்காக நம்ம ஓடணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா, நிச்சயமாக நம்மளால் ஒரு ஃபினான்ஷியலி ஒரு செக்யூரான பிளேஸில் இருக்க முடியாது. ஸோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துலையுமே ஹாப்பினஸ் இருக்குது. லாட்ஸ் ஆஃப் பீப்புள் வருஷம் வருஷம் ஃபோன் மாற்ற மாட்டாங்க, புது ட்ரெஸ்ஸு மாதம் மாதமோ வாரம் வாரமோ எடுக்க மாட்டாங்க. அவ்வளோ நிறைய லிப்ஸ்டிக் கலெக்ஷனோ அவ்வளோ நிறையா பேக்ஸோ வந்து நிறையா பேர்கிட்ட இருக்காது. அது மாதிரி 10 ஸ்லிப்பர்ஸ்க்கு 2 ஸ்லிப்பருக்கு மேலேயே பாதி பேர் வீட்டில் இருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறீங்க, யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் உங்களுக்கு காட்டுறாங்கன்னா அது அவங்களோட வேலை. அண்ட் அவங்க அதுக்காக தான் நீங்கள் உங்களை வாங்க வைக்க தான் அவங்க வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க காட்டுறாங்க. பட் நமக்கு அதெல்லாம் தேவையா அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த ஒரு அவேர்னஸ் நமக்கு இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி ஆன்லைனில் பார்த்து ஆசைப்படுற சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்க முடியும். நிறைய ஃபேமிலிஸ்க்கு பெருசாக லக்ஸூரியான கனவுலாம் கிடையாது. ஒரு சிம்பிளான வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு, ஏதோ கொஞ்சம் சேவிங்ஸ், இவ்வளோ தான் நம்மளோட மேக்ஸிமமான கோலாகவே இருக்கும். அண்ட் இதை பண்ணுறதுக்கு நமக்கு தேவை ஃபினான்ஷியல் அவேர்னஸ். நம்ம பண்ணக்கூடிய ஒரு செலவும், நம்ம கையிலேருந்து போகிற ஒரு காசும் எங்கே போகுது, எதுக்கு போகுது, ஏன் போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அப்படி நம்ம பண்ணுற சின்ன சின்ன ஆர்டினரி டிசிஷன்ஸ் தான் நாளைக்கு நம்ம லைஃப்பை பெட்டர்மெண்ட்டாக கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மணி ஸ்மார்ட் சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் காஃபி டேபிள் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். பை. சின்ன ஆர்டினரி டிசிஷன்ஸ் தான் நாளைக்கு நம்ம லைஃப்பை பெட்டர்மெண்ட்டாக கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மணி ஸ்மார்ட் சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் காஃபி டேபிள் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். பை.